எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கடல் மீன் வாங்கியிருக்கோம். எங்க ஊர்ல இதுக்கு பேர் சுரும்பன்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல என்ன பேர் சொல்லுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க கிளீன் பண்ணலாம். இந்த மீன்ல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு வாங்க சொல்றேன். இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்குது, மூளையை சுறுசுறுப்பா ஆக்குது. அதுவும் இல்லாம இதுல விட்டமின் டி இருக்கு, விட்டமின் இ இருக்கு, விட்டமின் ஏ இருக்கு, B12 இருக்குங்க. இரும்பு சத்து போன்ற தாதுகளும் அதிகமாவே இருக்குங்க. செரிமான தன்மையை அதிகரிக்குது. மேலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. என்ன சேர்த்துக்கலாம்? என்ன தேவையான அளவு எப்ப பார்த்தா கூடயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, கீரி வச்ச 4 பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் நல்லா நிறம் மாறி வரட்டும். பச்சை மிளகாய் நிறம் மாறிடுச்சு. ஒரு 150 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நல்லா வாட்ட வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இன்னும் கலர் மாறணும். பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்ப மீடியம் சைஸ் தக்காளி 3 பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பாருங்க வதங்கி எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்துல மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், தனிமிளகாய் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டு சேர்த்துக்கலாம். இப்ப இந்த டைம்ல குழம்பு தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரமானே நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போகணும்னே நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இப்ப நம்ம புளி தண்ணிய, அதாவது 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணிய நம்ம சேர்த்துக்கலாம். அடியில அந்த மாதிரி இருந்தா வடிகட்டிக்குங்க. 1 கப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி ஊற்றியாச்சு தேவையான அளவு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு தேவையான அளவு சேர்த்ததால நல்லா நல்லா கொதி வரட்டும், முடிச்சிடும். இந்த மாதிரி வயல்வெளியில வச்சு சமைக்கிறதே ஒரு டேஸ்ட் தாங்க. பாருங்க, எங்க ஊர் வியூவை பாருங்க. மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு மீன் போடாததுக்கு முன்னாடியே மீன் ஸ்மெல் எப்படி வருதுன்னு பாருங்க. வாங்க கிட்ட வாங்க பாருங்க. மீன் போடவே இல்லை, அதுக்குள்ள எவ்வளவு நல்ல மனமா இருக்கு பாருங்க. இன்னும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா தண்ணி கொதிச்சு வந்துட்டு இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க சுரும்ப மீனை இதுல சேர்த்துக்கலாம். மீனோடைய 4 மாங்காய் துண்டு இதுல போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு கிளறி லேட்டை போட்டு மூடி வச்சுட்டு நல்லா தண்ணியில முங்குற அளவுக்கு. பாருங்க, மீன் போட்டு 5 நிமிஷம் ஆயிட்டு நல்லா பாருங்க, இப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா மனமா இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ மூடி போட்டுக்கணும். மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். மணக்க மீன் குழம்பு, அதோட அந்த கிளைமேட்டோட வாங்க சாப்பிட்டு பார்த்தோம். மீன் ஒரு பைட் எடுத்து நம்ம மாங்காவையும் அதோட சேர்த்து வச்சு வாய் ஊறுதுங்க. சாப்பிடுவோம்.
உம் ஐயோ, அந்த மீன் குழம்பும் அந்த மாங்காவும் அடிச்சுக்கவே முடியலங்க. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம வில்லேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் ஆல்.